நீலவான ஓடையில் நீந்துகின்ற காப்பிரைட்டு. வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சோசியல் மீடியாஸில் இன்ஃபர்மேஷன் நினச்சிட்டு நிஜமான டேட்டான்னு நினச்சிட்டு நம்ம வந்து நாய்ஸை வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். இதனால வந்து உங்களுக்கும் அதை அப்லோட் பண்ணுறவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்குது. பட் அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களோட லைஃப்பில் அது வந்து பிரயோஜனமாக இருக்காது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இன்ஃபர்மேஷன்னு சொல்லி நம்ம கிட்ட நாய்ஸை வந்து கன்சியூம் பண்ண வைக்கிற இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே தெரிஞ்சு நான் ஏன் என்ன உருப்படாமல் இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? என்ன மாதிரி உங்களுக்கும் என்ன எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நான் ஏன் உருப்படாமல் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கும் இந்த வீடியோவில் வந்து ஒரு பதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்டர்நெட் வந்து வரத்துக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமேட்டுமே இந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது மனிதக்குள்ள பரிமாறிக்கிட்டு இருக்கிற ஒரு வந்து இன்ஃபர்மேஷன். ஆனால் இன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷனுங்கிற பேரில் பல நாய்ஸஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு நிஜமாலுமே உங்கள் வாழ்க்கைக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய நாய்ஸ் வந்து திங்கிறாங்க. அது அட்வர்டைஸ்மெண்ட், அது பெய்டு ப்ரொமோஷன் நிறைய அந்த மாதிரி வந்து நம்ம பிரெயின்குள்ளே வந்து இதாவது ஒரு நாளைக்கு நம்மளால் வந்து 34 ஜிகாபைட்டான டேட்டாஸ் வந்து நம்ம பிரெயின்குள்ளே இன்செர்ட் பண்ணப்படுது. அவ்வளோ டேட்டா வந்து நம்ம பிரெயின் வந்து அனலைசிஸ் பண்ணுது. இதனால தான் நம்ம ஆங்ஸைட்டி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. இந்த நாய்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களுடைய விஷன், நீங்கள் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு விஷனை வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த விஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது எந்த விதத்துலையாவது உதவுதுன்னா அது உண்மையாலுமே உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த விஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எந்த வகையிலுமே பயன்படாது அப்படின்னா அது எல்லாமே நாய்ஸ் தான். நீங்கள் அது என்ன தான் இன்னொருத்தருக்கு அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், இல்லை வந்து மாஸ் கன்சம்ஷன் நடந்தாலும், அது நிறைய பேர் அந்த வீடியோவை போய் பார்த்தாலும், நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்காம இருந்தாலும் உங்களுடைய விஷனுக்கு அந்த வீடியோவோ, அந்த கண்டென்ட்டோ, அந்த சாங்கோ, அந்த மூவியோ ஹெல்ப் பண்ணாது, இல்லை அதுக்கு இது பிரயோஜனப்படாது அப்படின்னா நீங்கள் அதை பார்க்குறது வந்து வேஸ்ட் தான். இப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ என்டர்டெயின்மெண்ட்லாம் எந்த லிஸ்ட்டில் வரும்? பாட்டு கேட்குறோம், அதனால என்னுடைய வாழ்க்கையில வேலைக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் பண்ண போகிறதில்ல. நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நான் ஒரு பாட்டு கேட்கறதுனால அது எந்த பிரயோஜனம் பண்ண போதில்லை. ஆனால் நான் ஏன் அதை கேட்கணும்? இல்லை அப்படின்னா கேட்கவே கூடாதா? நான் ஒரு படம் பார்க்க கூடாதான்னா நம்ம தூங்குறது, நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிறது எல்லாமே நம்மளோட விஷனுக்காக இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஸ்லீப் சைக்கிளுங்கிறது, நீ நல்லா ஒர்க் பண்ணணும், அடுத்த நாள் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்காக நீ ரெஸ்ட் எடுக்கணும், அதான் ஸ்லீப். இந்த மாதிரி நீ வந்து மென்டல் ஹெல்த்தை பெட்டராக பார்த்துக்கணும், அடுத்து நீ மென்டல் ஹெல்த்தை நல்லா வச்சு ஒர்க் பண்ணணும், அதுக்காக நீ கன்சியூம் பண்ணுற இந்த என்டர்டெயின்மெண்ட். அதுக்குள்ள உனக்கு நாய்ஸஸை போட்டு உன்னுடைய விஷன்ல இருந்து நீ செயல்படுற ப்ரொடக்டிவிட்டியை இவங்க வந்து வேற பக்கம் டைரக்ஷன் பண்றாங்க. அதுதான் சோசியல் மீடியாஸ்ல இல்லை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற பேர்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் அதை பார்க்கறதுனாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு வீடியோ, ரொம்ப நாலேஜபிளான ஒரு வீடியோ, இல்லை ஒரு காசிப்பு, இது எல்லாமே உங்களுடைய விஷனுக்கு அது பிரயோஜனப்படும் அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக பார்க்கலாம். ஆனால் உங்களுடைய விஷனுக்கு எந்த வகையிலுமே அது பிரயோஜனப்படாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வச்சிருக்க விஷனுக்கு அது என்ன வேட்டு வைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிலேருந்து கன்சியூம் பண்ணாமல் வெளியே வந்துடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், இல்லை யூடியூப் ஷார்ட்ஸே இருக்கட்டும், நீங்கள் பார்க்குற எல்லா ஷார்ட்ஸ், எல்லா ரீல்ஸுமே அது வந்து ஒரு நாய்ஸ் தான். இப்போ வந்து நான் ஒரு ஊரில் இருக்கேன், அங்கே ஒரு நல்ல பெஸ்ட் ஹோட்டல் இருக்குங்கிறத எனக்கு ஃபீல்டில் வரும்போது நான் பார்த்து அங்கே போய் நான் வந்து சாப்பிட்றேன். அப்போ அது வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, உனக்கு நிஜமாலுமே அந்த டைமில் உனக்கு ஒரு ஹோட்டல் தேவைன்னா நீ வந்து இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை சர்ச் பண்ணினா உனக்கு 2-3 செகண்டில் கிடைச்சிரும். ஆனால் நீ அதை உட்காந்து தேவையில்லாமல் ஸ்க்ரோல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே இப்போ நீ வந்து ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, இங்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா நீ அதுக்கு லைக் போட்டு அடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவா. பட் அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு போகும்போது உனக்கு சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து அந்த ஞாபகம் வருமானா ரீல் ஞாபகம் வராது. மறுபடியும் அதை எடுத்து நீ வந்து சேவ் பண்ணியோ லைக் பண்ணி வச்சிருப்ப. அதை பார்த்து தான் உனக்கு வந்து அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதே உனக்கு தெரியும். ஸோ இன்டர்நெட், இந்த மொபைலுங்கிறது நான் எனக்கு என்ன தேவையோ அதிலேருந்து எடுத்துக்கிறது தானே தவிர உன்னுடைய மொத்த டைமையுமே அந்த மொபைல் வந்து அதுக்காக அது எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ சில கண்டென்ட் இருக்குல்ல, பெய்டு கண்டென்ட் அப்படின்னு, பே பண்ணாதான் இந்த ஆடியோ புக் கேட்க முடியும், பே பண்ணாதான் இந்த வந்து மூவி பார்க்க முடியும், பே பண்ணாதான் இந்த புக்ஸை வந்து நம்மளால வாங்க முடியும். இந்த மாதிரி பே பண்ணி வாங்குற கண்டென்ட் வந்து கம்மியாக தான் வந்து கன்சியூம் பண்ணப்படும். ஆனால் இந்த ஃப்ரீயாக இருக்கிற பிளாட்ஃபார்மில் வந்து அதிகமான கன்சம்ஷன் நடக்கும். ஸோ இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு 500 ரூபா கொடுத்து நான் ஒரு புக்கை வாங்கி இல்லை வந்து ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா உங்களால் அந்த 500 ரூபாயை திருப்பி சம்பாதிச்சிட முடியும்.
இதுவே நீங்கள் இந்த ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் நீங்கள் கன்சியூம் பண்ணுற கண்டென்ட்டுங்கிறது டைமை தான் வந்து அதில் நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இங்கே வந்து கன்சியூம் பண்ணுறீங்க. இந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணுறத விட உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். உங்கள் டைமை வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் எடுப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையே இல்லாத நாய்ஸ்லாம் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உங்கள் லைஃபுமே ஒரு நாய்ஸாக இருக்குமே தவிர ஒரு ப்ராப்பர் மியூசிக்காக இருக்காது. எப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து பார்க்குற கண்டென்ட்டோட நீங்கள் டைம் கொடுத்து பார்க்குற கண்டென்ட்டுங்கிறது இன்னும் உங்களுக்கு வேல்யூபுளான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஆனால் கொடுக்குதான்னா இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பல நாய்ஸஸ் ஃபில்டர் பண்ணி தான் உங்களால் இன்றைக்கி ஒரு ஆடியோ புக்கையோ இல்லை ஒரு நல்ல வீடியோவையோ நல்ல ஒரு டுட்டோரியலையோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, நான் போடுற வீடியோ நான் யாருங்கிறது காமிக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குற வீடியோ நீ என்னவா ஆக போகிறங்கிறது காமிக்கும். ஸோ அதனால் உங்களுடைய விஷனுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரியான கண்டென்ட்டை மட்டும் கன்சியூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன் நான். அவ்வளோதான். அடுத்து என்ன மாதிரி இருக்கிற மக்களுக்கு எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் நான் ஏன் என்ன உருப்படலை அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளான பதில் தான். 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் கன்சியூம் பண்ணுற இன்ஃபர்மேஷன் நாலேஜு நீங்கள் எதெல்லாம் வந்து நான் கற்றுக்கணும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எதுவுமே உங்களுடைய விஷனுக்காக இல்லைன்னா நீங்கள் விஷனுக்காக நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டுங்கிறது உங்களுடைய நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ தெரியும், அதை பற்றி தெரியும், இதை நீங்கள் என்ன ஆக்ஷனாக மாற்றாமல் இருக்கீங்க. இது 2 விஷயம் மட்டும்தான் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் உருப்படாமல் போகிறதுக்கு காரணமே. ஒன்று, உன்னுடைய விஷனுக்கான இன்ஃபர்மேஷனோ டேட்டாவோ நாலேஜோ உன்கிட்ட இல்லை. அப்படியே 2வது பாயிண்ட்டு, இந்த நாலேஜே இருந்தாலும் நீ அதை வந்து ஆக்ஷனாக மாற்றலை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே போகிற இன்புட்டை முதல்ல ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி கொண்டு போக பாருங்கள். அதிலேருந்து கிடைக்கிற அவுட்புட்டுங்கிறது ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் அதில் நம்ம ஒன்று கற்றுக்குவோம்ல, அதை நம்ம வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதும் நாய்ஸு, உள்ளே நீங்கள் போட்டு குழப்பறதும் நாய்ஸு. நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்கான், இவனும் உட்காந்துருக்கான், 2 பேரும் நாய்ஸியாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் நடுவில் உட்காந்துக்கிட்டு எதையுமே கவனிக்க முடியாது. எந்த ஃபில்டர்ஸுமே இல்லாமல் எனக்கு வந்து அந்த ஆக்டர் அதை பண்ணார், இந்த ஆக்டர் இதை பண்ணார், இந்த ஹீரோயினை அந்த டேரக்டர் வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. 2வது பாயிண்டில் சொன்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற விஷயத்த ஆக்ஷனாக மாற்றும் போது தான் உங்களுக்கு நிஜமாலுமே அதில் வந்து ஃபுல்லாக தெரியாது, அரைக்குறையாக தான் தெரியும் அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். ஸோ அப்போ நீங்கள் இன்னும் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க, அதுக்கு போய் நிறையா வந்து தேட ஆரம்பிப்பீங்க. அங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த நாய்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி வளரும். எனக்கு என்ன விஷயம்னே தெரில அப்படின்னா இன்ஃபர்மேஷனோட நாய்ஸ் தான் அதிகமாக கன்சியூம் ஆகும். இந்த நாய்ஸை வச்சுட்டு நீங்கள் ஆக்ஷனாக மாற்றினீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்குன்னு ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. உங்கள் பிரெயின் வந்து குப்பைத்தொட்டி கிடையாது. வர ரீல்ஸு எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு உங்கள் பிரெயின் வந்து குப்பைத்தொட்டி கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஃபில்டர் பண்ண இன்ஃபர்மேஷனாக டேட்டாவை உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அதை ஆக்ஷனாக மாற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களால் ஒரு சின்ன ப்ராக்ரஸ் ஆச்சும் உங்களோட லைஃப்பில் வந்து பார்க்க முடியும். இவ்வளோதான் வீடியோ. நன்றி, வணக்கம்.